ஹாட். அம்மா, உங்க அம்மா வந்திருக்காங்களா? உங்களதாமா? யாருக்கு யாருடி அம்மா? 25 வருஷமா தின்றது தூங்குறதுன்னு ஒரு வேலையும் செய்ய தெரியாம இருப்பேன். உன்ன மாதிரிலாம் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்தா பெல்ட்டை வச்சு அடிச்சே எல்லா வேலையும் கத்து கொடுத்துருப்பேன். உன் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் வேலை செய்வான்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தா நீ திங்கிற தட்டை கூட நான் தான் எடுத்து வைக்கிறேன். இங்க பாரு, நான் சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா கத்துக்கிட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யற. என்ன சம்மந்தி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஆமா, ஏமா என்கிட்ட கூட சொல்லல? இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு. நீங்க வாங்க உட்காருங்க. உட்காருமா. இந்த அபி, உனக்கு பிடிக்குமேனு ரசகுல்லா வாங்கிட்டு வந்தேன். ஓ, அபிக்கு இதெல்லாம் பிடிக்குமா? எனக்கு தெரியவே தெரியாதே. பசங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அம்மாக்கு தானே தெரியும். சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இதோ வரேன். என் மாமியார் எனக்கு திட்டலாம் இல்ல, ஜாலியா தான் பேசிட்டு இருப்போம். வேலை செய்ய கத்துக்கிட்டியோ இல்லையோ, நல்லா நடிக்க கத்துக்கிட்ட. மா, அபி, நானும் மருமகளா இருந்து வந்தவதான். எந்த மாமியாரும் மருமகளை பொண்ணு மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நானே கோவத்துல ஏதாவது பேசிட்டேன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மாமியார் டென்ஷன்ல ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு வருத்தப்படாத. மா, என் மாமியார் இப்ப என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு பழகிருச்சு. அவங்க மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது. நீ சொல்றப்பவே எல்லா வேலையும் நான் கத்துருக்கணும். ஆனா நான் என்னதான் கத்திருந்தாலுமே அவங்க ஏதாச்சும் என்ன பேசிட்டே தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒண்ணு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லனா தனி கொடுத்துட்டு போகணும். அபி, எல்லாரும் இந்த வீட்டு வேலை பாக்குறதுக்கு தான் மருமகளான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்களே அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு மகளா இருந்து மருமகளா மாறி அவளும் அம்மாவா தான் ஆக போறா. அப்ப அவ பசங்களுக்கு அவதானே எல்லாமே செய்யணும். ஏன் ஆம்பளைங்க செய்யக்கூடாதா? செய்யலாம். ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். எல்லா நாளும் செஞ்சிட்டு இருக்க முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டு உன்னை அடிமையாருன்னு நான் சொல்லல, பொறுமையாருன்னு தான் சொல்றேன். எந்த அம்மாவாலையும் மாமியார் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தர முடியாது. அத நீ தான் பார்த்து பக்குவமா புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். சம்மந்தி, எங்க போயிட்டீங்க? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அது என்ன மருமக வளர்த்து வச்சிருக்கீங்க சம்மந்தி? ஒரு சட்னில எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாத ஒரு புள்ளைய எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம். ஐயோ சம்மந்தி, சின்ன பொண்ணு தானே, எல்லாம் போக போக கத்துக்குவா. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அட நீங்க வேற சம்மந்தி, எனக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு எனக்கே அவமானமா இருக்கு. நீங்களாச்சு உங்க மருமகளாச்சு. நான் கிளம்புறேன். மருமகளே, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உன் அம்மா உன் மேல இருக்க கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க. அத்தை நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி ஏமாத்தின உன் மாமியார? அப்படியே பொழைச்சுக்கொடி. பை பை. இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு.